السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம். சமீப உரைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை துவக்கி வெட்கம் சம்பந்தமாக, பர்தா சம்பந்தமாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம். காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, குன்து அதுஹுலு பைத்தில்லதி துஃபின ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்னி ஃபஅலஉ ஸௌபி வ அபி ஃபஅலஉ ஸௌபி. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட என்னுடைய வீடு, ஆயிஷா நாயகினுடைய வீட்டில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். என்னுடைய வீட்டுக்கும் அதேபோல் அதற்கு பின்னால் என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த வீட்டுக்கும் நான் செல்வேன், என்னுடைய நார்மலான ட்ரெஸ்ஸில் நான் செல்வேன் என்றார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். நார்மல், ஏன்னா அடக்கப்பட்டிருப்பது தந்தையும் கணவரும். வாக்கூலு இன்னமாஹு வ ஸௌஜி வ அபி, நான் சொல்லுவேன் இது என்னுடைய தந்தையும் என்னுடைய கணவரும் அடங்கி இருக்கிற இடம். அதனால் ஆடை நார்மலாக ஒரு பெண் எப்படி ஆடை அணிந்திருக்க வேண்டுமோ அப்படி ஆடை அணிந்து நான் செல்லக்கூடியவளாக இருந்தேன் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார். சும்மா அவாஃபத் ஃபலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஅஹும், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா தஹல்துஹு இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி ஹயாஅம் மின் உமர். நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது என் தந்தைக்கு என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருகாமையில் மூன்றாவதாக அவர் அடக்கப்பட்டார்களோ அப்போது நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய ஆடை விஷயத்தில் மிக கவனம் எடுத்து நான் என்னை நன்றாக மறைத்து கொண்டு நான் செல்வேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டதற்காக என்றார். மௌத்தானவங்களை பார்க்க போக அந்த ஜியாரத்தில் கூட மௌத்தானவங்க இல்லை, ஏன்னா அவர்களெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 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 கொள்கை சார்ந்த கண்ணோட்டம் வேண்டாம் நமக்கு. மௌத்தானவங்களுக்காக கூட வெட்கப்பட்டு நான் நன்றாக என்னுடைய உடலை மறைத்து கொண்டு நான் ஜியாரத்துக்கு சென்றேன் என்றார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், அன்றைய ஆயிஷாக்கள் எங்கே, இன்றைய ஆயிஷாக்கள் எங்கே? மௌத்தானவங்களை கூட அவங்களுக்காக வெட்கப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஆம்பளைகளை எல்லாம் மௌத்தா போனவங்களாகவே நினைச்சிட்டு பொம்பளை போற போக்கு இருக்குதே, மிக மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, எந்த அளவுக்கு ஹிஜாப், பெண்கள் மறைந்திருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது என்றால், குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா யுஅதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவர் அனுமதி அளிக்காமல் நீங்கள் செல்லாதீர்கள். எதற்காக? உணவுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தாலுடைய நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அவரின் வீட்டுக்கு சென்றாதீர்கள்.
அப்படி சென்றாலும் அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு, அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே நேரத்தை கடத்தாதீங்க. வலாக்கின் இதா துஐதும் ஃபத்ஹுலு, உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள். ஃபைதா துஐதும் ஃபன்தஷிரு, அவர் உணவு விருந்து கொடுத்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து பிரிந்து கலைந்து சென்று விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், அங்கே உட்கார்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் பெருமானாரின் வீட்டில். இன்னதாலிக்கும் கான யுதின் நபிய, இந்த விஷயம் இருக்கிறதே நாயகத்தை வருத்தமடைய செய்கிறது, வேதனைப்படுத்துகிறது. ஃபயஸ்தஹீ மின்கும், அவர் உங்களிடத்தில் சொல்றதுக்கு தயங்குகிறார், வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல தயங்க மாட்டான். வைதா சஅல்துமூஹுன்ன, நாயகத்தின் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் எதையாவது கேட்டால், வைதா சஅல்துமூஹுன்ன மத்தாஅன், ஏதாவது கேட்டால், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், அந்த பெண்களிடத்திலே நீங்கள், அந்த மனைவிமார்களிடத்திலே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே, அன்னையர்களிடத்திலே நீங்கள் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து, திரைமறைவுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ, அது உங்களின் உள்ள பரிசுத்தத்திற்கும் அவர்களின் உள்ள பரிசுத்தத்திற்கும் காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நிகழ்வு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லியிருக்கிறான் என்று பாருங்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய போது வலிமா விருந்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் சஹாபாக்களுக்கு. அந்த விருந்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது. அந்த விருந்துக்கு வந்த சஹாபாக்கள் எல்லாம் நாயகத்தின் வீட்டுக்கு திருமணம் என்கிற போது சில பொருட்கள் புதிதாக வந்திருக்கும், அவைகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு வலிமா விருந்திலே கலந்து கொண்டு அங்கே அரட்டை எடுத்துக்கொண்டு ஒரு 3 சஹாபாக்கள் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க, போகல. அப்பதான் அல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கினான். அதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், வைதா சஅல்துமூஹுன்ன மத்தாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்திலே நீங்கள் ஏதாவது கேட்டால் டைரக்டா கேட்காதீங்க, திரைமறைவுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு அன்னைகள், நமக்கு தாய்மார்கள். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், அவரின் மனைவிமார்கள் தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்திலே யாருக்குமே இல்லாத சட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு உண்டு. ஒரு பெண் இருக்கிறார் என்றால், அவருடைய கணவன் இறந்து விட்டால் அவருடைய இத்தா காலத்திற்கு பிறகு அவள் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அவளுக்கு திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஆணோடு அந்த இருவரும் திருமண வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அப்படி அல்ல. அவர்கள் பெருமானாரோடு வாழ்க்கை நடத்திவிட்டால் அவருடைய இறப்புக்கு பின்னாலோ அல்லது அவரின் தலாக்குக்கு பின்னாலோ அவர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது. அவர்கள் எல்லாம் நமக்கு தாய்க்கு சமம். அப்படின்னா மகரமான உறவு என்று சொல்வார்கள். திருமணம் செய்ய தடையான உறவு. திருமணம் செய்ய தடையான உறவுகளுக்கு முன்னால் தாய், சகோதரி, இது போன்ற உறவுகள், அவர்களுக்கு முன்னால், அதாவது அண்ணன் தம்பி, இவர்களுக்கு முன்னால் அந்த பெண்கள் என்ன செய்யலாம்? அத்தாவுக்கு முன்னால் அவர்கள் பர்தாவை பேண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான்,
நபியின் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் ஏதாவது கேட்டால் திரைமறைவுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். நம்ம யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு பெண்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தில் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், பெண்கள் எந்த அளவுக்கு வெட்கை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. எனவே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களோடு பழகிற விஷயத்தில், பெண் ஆண்களோடு பழகிற விஷயத்தில், ஆண் பெண்களோடு பழகிற விஷயத்தில் மிக மிக வெட்கத்தை பேண வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய செல்கிற போதும், தந்தையை ஜியாரத் செய்ய செல்கிற போதும் அவர்கள் சாதாரண உடையிலே நான் சென்றேன். ஆனால் எப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்பட்டார்களோ, அவர்களை ஜியாரத் செய்ய செல்கிற போது நான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக வெட்கப்பட்டு என்னுடைய ஆடைகளை நன்று போர்த்தியவளாக நான் சென்றேன் என்றார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். எனவே வெட்க உணர்வு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவசியம் என்பதை இந்த திருக்குரானின் வசனமும் அதே போல ஆயிஷா நாயகியினுடைய அந்த ஜியாரத் நிகழ்வும் நமக்கு அற்புதமான பாடத்தை சொல்லித் தருகிறது. எனவே நாம் அந்நிய பெண்களோடு பழகிற விஷயத்தில், பெண்களிடத்திலே பழகிற விஷயத்தில், பெண்கள் ஆண்களிடத்திலே பழகிற விஷயத்திலே இதை வெட்கத்தை, வெட்க உணர்வை, கோஷாவை அவசியம் பேண வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுகிறது. அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்குள்ள நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.